இரண்டாவது விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு புதிய இடம் தேர்வு செய்வது குறித்து தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதே நேரம் காஞ்சிபுரம் பரந்தூர் விமான நிலைய திட்டம் இதுவரை கைவிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தவேக தலைவர் என்ற நிலையில் பட்டும் படாமல் ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டிருக்கிறார்கள். நாளை நடக்கும் முதல்வர்கள் கூட்டத்தின் போது கர்நாடக முதல்வரை சந்தித்து தமிழக முதல்வர் உரிய விளக்கத்தை பெற வேண்டும் என உதயநிதி தெரிவித்தார். அண்ணா பல்கலையின் கீழ் இயங்கும் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் 2ஆம் சுற்று கலந்தாய்வு நிறைவில் 44.73% இடங்கள் மட்டுமே நிரம்பியுள்ளன. இன்னும் 55.27% இடங்கள் காலியாக உள்ளன. ஆகஸ்ட் 19, 20 கடல் சீற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, குமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. தேசிய தேர்வு முகமை தேர்வுக்குழுவில் அதிரடியான மாற்றங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. இதுவரை 600 பேர் நீக்கப்பட்டு புதிய நிபுணர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்குள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் செல்போன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு, வடக்கு, தெற்கு கோபுரங்கள் அருகே இதற்கான கட்டண பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கோவையில் சுதந்திர தினத்தையொட்டி பாஜக சார்பில் பிரம்மாண்ட தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. சாய்பாபா கோவில் முதல் வடகோவை வரை 160 அடி நீளம் கொண்ட தேசிய கொடியை ஏந்தியவாறு வந்தே மாதரம் என முழக்கமிட்டு சென்றனர். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று தென் மாநில முதல்வர்கள் மாநாடு தொடங்குகிறது. கோவளத்தில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் 2 நாட்களுக்கு நடக்கிறது. மாநிலத்தின் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. நடிகர் விக்ரம் லார்கிப்பன் குரங்குடன் இருக்கும் வீடியோ வெளியான நிலையில் உரிய அனுமதி இல்லாமல் தொழிலதிபர் கேசவநாதன் பண்ணை வீட்டில் இருந்த 2 லார்கிப்பன் குரங்கு உட்பட 11 அரிய வகை விலங்குகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை மெட்ரோ MRTS ரயில் சேவையை இணைக்க மத்திய ரயில்வே அமைச்சகம் இறுதி ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் MRTS-இன் சொத்துக்கள், இயக்கம், பராமரிப்பு ஆகியவை சென்னை மெட்ரோவுக்கு கைமாறுகிறது. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை, தேனி ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வேறு மாநிலங்களில் கன்னட மக்கள் பாதிக்கப்பட்டால் கர்நாடக அரசு வாயை மூடிக்கொண்டு வேடிக்கைதான் பார்க்குமா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பினார். கர்நாடக நிர்வாகத்தில் தமிழகம் தலையிடுவதாக பிரச்சினையை திசை திருப்ப வேண்டாம் என்றார். குற்றாலத்தை தூய்மையான சுற்றுலா தலமாக மாற்றும் நோக்கில் 2014ஆம் ஆண்டு அட்வொகேட் கமிஷன் அமைக்கப்பட்டது. இன்று அக்கமிஷன் குற்றாலத்தில் ஆய்வு நடத்தியது. முதல்வர் ஊழலுக்கு எதிராக போராட வேண்டும் என கூறியிருப்பதை வணிகர்கள் சங்க பேரமைப்பு வரவேற்பதாக அதன் தலைவர் விக்கிரமராஜா தெரிவித்துள்ளார். ஊழலை கட்டுப்படுத்த மாவட்ட வாரியாக வணிகர்களை குழுக்களாக அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றார். ஏர் இந்தியா நிறுவனத்தின் 2 விமானிகளுக்கு நடத்தப்பட்ட முதற்கட்ட போதைப்பொருள் பரிசோதனையில் சந்தேகத்திற்குரிய முடிவுகள் வந்தது. விரிவான ஆய்வுக்காக அவர்களின் மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ளன. சத்தியமங்கலம் அடுத்த காரப்பள்ளம் சோதனைச் சாவடியில் கரும்பு தேடி முற்றுகையிட்ட 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சிறிது நேரம் அங்கேயே உலவியதால் வாகன ஓட்டிகள் பீதியடைந்தனர். இளைஞர்களை போதைப் பாதைக்கு தள்ளிவிட்டு தவேக அரசு மெத்தனமாக செயல்படுவது தமிழகத்திற்கு பெரும் சாபக்கேடு. தூக்கத்தில் இருக்கிறதா முதல்வர் விஜயின் தவேக அரசு என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் கையெழுத்தான இடைக்கால ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகளை நிறைவேற்றும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு இருக்கும் என ஈரான் தெரிவித்துள்ளது. தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை யாரும் தடுக்கவில்லை என மத்திய அரசின் புதிய அறிவிப்பை சுட்டிக்காட்டி சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு 12 வாரங்கள் மகப்பேறு விடுப்பு இருந்த நிலையில் இனி ஓராண்டுக்கு விடுப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் சரத்குமார் அறிவித்தார். ஒலிம்பிக், பாராலிம்பிக்கில் பதக்கம் வெல்லும் தமிழக வீரர்களுக்கான ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கத்திற்கு ரூபாய் 5 கோடி, வெள்ளிப்பதக்கத்திற்கு ரூபாய் 3 கோடி, வெண்கலப் பதக்கத்திற்கு ரூபாய் 2 கோடி வழங்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவித்தார். தமிழ்நாடு கிராமிய பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் ரூபாய் 42 கோடியில் நடத்தப்படும் என ஆதவ் அர்ஜுனா சட்டசபையில் தெரிவித்தார். கபடி, கோகோ, சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்படும் என்றார். பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் தவேக குறிப்பிட்டிருந்த நிலையில் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கண்டிப்பாக செயல்படுத்தும் என சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் உறுதியளித்துள்ளார்.
தாவிக அரசுக்கு ஓராண்டு காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு மாநில அரசு தவறு செய்தால் அதனை சுட்டிக்காட்டும் முதல் அமைப்பாக நாம் இருப்போம் என வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம்மாக இருக்கும் எங்கள் தலைவர் விஜய்தான் நாளைய பாரதத்தின் பிஎம் என சட்டசபையில் அமைச்சர் சரத் கூறினார். ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம் தான் நாளைய பிஎம் என்றார். டெல்லியில் நடந்த நீட் போராட்டத்தில் காவல்துறையின் அத்துமீறல் குறித்து விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் குழு அமைத்தது. முன்னாள் நீதிபதிகள், சிபிஐ முன்னாள் இயக்குநர், முன்னாள் மாநில டிஜிபி கொண்ட குழு விசாரிக்கும் என கூறியுள்ளது. கும்பகோணம் சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் இருந்து களவாடப்பட்ட திருமங்கையாழ்வார் சிலை இங்கிலாந்து லண்டன் ஆஷ்மோலியன் அருங்காட்சியகத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டது. சிலையை முதல்வர் விஜய் பார்வையிட்டார். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 23 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதல்வர் விஜய் திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறைக்கு தேர்வான உதவி பொறியாளர்கள், செயல் அலுவலர்கள் 80 பேருக்கு முதல்வர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். எந்தெந்த அமைச்சர்கள் எங்கெங்கே வாங்கினார்கள் என்ற லிஸ்ட் என்னிடம் உள்ளது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் ஊழல் செய்ய தொடங்கிவிட்டார்கள், விரைவில் அவர்களின் பட்டியலை வெளியிடுவேன் என்றார். சென்னை மாநகராட்சியின் கீழ் உள்ள சாலைகளில் அதிகம் புகார் வந்துள்ளதால் பராமரிப்பு பணிகளை மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தாவேகா எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் பண்ணையார் பிள்ளைகள் அல்ல, மன்னரின் மகன்கள் அல்ல, சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என ஆதவ் அர்ஜுனா சட்டசபையில் தெரிவித்தார். தாவேகா எம்எல்ஏக்கள் யார், அமைச்சர்கள் யார் என தெரியவில்லை என உதயநிதி பேசியதற்கு பதிலளித்தார். இந்தியாவில் மரண தண்டனையை நிறைவேற்றும் தூக்கு தண்டனை முறைக்கு தடை விதிக்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு தெரிவித்தது. இதற்கு மாற்றாக விஷ ஊசி செலுத்துவது போன்ற வலி குறைந்த மாற்று முறைகளை பின்பற்ற கோரிய மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் உள்ள 14 முதல்வர்களுக்கு எதிரான தீவிர குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலிடத்தில் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு எதிராக 89 வழக்குகள் உள்ளன. முதல்வர் விஜய்க்கு எதிராக 2 குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏக்களிடம் அதிகாரிகள் உரிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அரசு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். முதல்வர் காலை உணவு திட்டத்தின் பெயரை மாற்றியது ஏன்? புதிதாக ஒரு திட்டத்தை உருவாக்கி அதற்கு காமராஜர் பெயரை வைக்க வேண்டியதுதானே என்று திமுக கொறடா ஈவா வேலு தெரிவித்தார். திட்டங்களின் பெயர்களை மாற்றுவது திமுக ஆட்சியிலும் செய்யப்பட்டது. காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயரை விட பொருத்தமான பெயர் இல்லை என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். கர்நாடகாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ரஞ்சித்குமார் தெரிவித்தார். கட்டட அனுமதி மேல்முறையீடுகளுக்கு ஒற்றை சாளர முறை இணையதளத்தை செயல்படுத்த தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. திட்ட அனுமதி நிராகரிக்கப்பட்டால் மனுதாரர்கள் இனி ஆன்லைனில் மேல்முறையீடு செய்யலாம். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் அடையாளங்களை பொதுவெளியில் வெளியிடுவதை தவிர்க்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய அரசு அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், சமூக வலைதள நிறுவனங்கள் பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விவசாயிகள் என்ற பெயரில் வண்டல் மண்ணை அதிகம் அள்ளும் மாஃபியாக்களை விடமாட்டோம் என சட்டசபையில் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு திட்டவட்டமாக கூறினார். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் சிரித்துக் கொண்டே பேசியிருக்கிறார் திமுக எம்எல்ஏ ஈவா வேலு. கடந்த 5 ஆண்டு பத்திரிகை செய்திகளை எடுத்து பார்த்தால் பொதுப்பணித்துறையில் ஊழல் மட்டும்தான் நிறைந்திருக்கும் என சட்டசபையில் அமைச்சர் ஆதவ் கூறினார். தமிழகத்தின் அனைத்து முதல்வர்களும் இருந்த அறையை எதற்காக மாற்ற வேண்டும்? எதற்காக நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு செல்ல வேண்டும் என்று திமுக கொறடா ஈவா வேலு கேள்வி எழுப்பினார். முதல்வர் தன்னுடைய வசதிக்காக அறையை மாற்றவில்லை. 200 பேர் வரை அமரக்கூடிய வகையில் அறை இருக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் விரும்புகிறார் என்று ஈவா வேலு கேள்விக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தில் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது. எங்கள் மாநிலத்தை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும். தமிழக தலைவர்கள் தங்கள் வேலையை பார்க்கட்டும் என்று கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்தார். கர்நாடகாவில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து வரும் 21 அல்லது 22இல் மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை அறிக்கை வெளியாகும். எங்கள் துறை அதிகாரிகள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்தார். பெங்களூருவிலிருந்து எர்ணாகுளம் மற்றும் திருவனந்தபுரம் வழியாக நாகர்கோவிலுக்கு படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்தார். இரவு நேர பயணங்களை எளிதாக்கும் வகையில் இந்த புதிய சேவை திட்டமிடப்பட்டுள்ளது.
பாரதிய ஜனதா நீட் சட்டத்தை கொண்டு வந்தபோது உடனிருந்து விலக்கு பிடித்தது அதிமுக தான் என மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார். பெண்களுக்கான சிங்கப்பெண் விளையாட்டு திருவிழா, ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை அதிகரிப்பு, கோவையில் என்சிசி அகாடமி, திருநர்களுக்கான போட்டி நடத்தப்படும் என விளையாட்டுத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான பதிலுரையில் அமைச்சர் ஆதவ் கூறினார். சென்னை குமரி இடையே 8 வழி சாலை அமைக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சட்டசபையில் அறிவித்தார். 8 வழி சாலைக்கான சாத்தியக்கூறுகளை கண்டறியும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றார். முதல்வர் அறையை மாற்றுவதற்கான டெண்டரில் விதிமீறல் இல்லை என கூறும் அமைச்சர் ஆதவ் அதற்கான ஆதாரங்களை மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அம்பேத்கர் கண்ட கனவை முதல்வர் விஜய் நிறைவேற்றியுள்ளார் என ஆதவ் அர்ஜுனா சட்டசபையில் தெரிவித்தார். 7 தலித்துகள் இங்கு அமைச்சர்களாக உள்ளனர் என்றார். பல நாடுகளில் உயர்கல்வி பயிலும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்காமல் மாணவர்களின் எதிர்காலத்தை தாவேக அரசு கேள்விக்குறியாக்கி உள்ளது என எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தீர்மானத்தில் உள்ள தலைப்பு பற்றி மட்டுமே கருத்து கூறலாம். அந்த ஒரு தலைப்பு குறித்து எத்தனை கருத்துக்களையும் பேசலாம். வேறு புதிய அல்லது சம்பந்தமில்லாத பொருள் பற்றி பேச சட்டசபையில் அனுமதி கிடையாது என சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்தார். பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவது கலாச்சார சீரழிவை காட்டுகிறது. இதற்கு போதைப் பொருட்களை முக்கிய காரணம் என்று கூறிய தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா, இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு என்கவுண்டர் மட்டுமே சரியான தீர்வாக இருக்கும் என்றார். அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது என்பதால் பல்வேறு நாடுகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய உதவித்தொகையை தாவேக அரசு நிறுத்தி வைத்துள்ளதா என எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். மணிப்பூரில் தடை செய்யப்பட்ட காங்க்லேபாக் அமைப்பைச் சேர்ந்த 46 பயங்கரவாதிகள் அம்மாநில முதல்வர் முன்னிலையில் தங்கள் ஆயுதங்களை காவல்துறையிடம் ஒப்படைத்து சரணடைந்தனர். விளையாட்டு என்பது மாணவர்களுக்கு மிக முக்கியமானது. நான் தேசிய தடகள வீராங்கனை என்பதால் கூறுகிறேன் என சட்டசபையில் பிரேமலதா தெரிவித்தார். கல்வி மட்டுமின்றி கூடுதல் திறன்களை மாணவர்களுக்கு வளர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை மீட்க விளையாட்டு அவசியம். இளைஞர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருவது விளையாட்டுத்தான் என தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா தெரிவித்துள்ளார். காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ செல்லச்சாமி சபையில் கேட்டுக் கொண்டார். சுங்கச்சாவடி கட்டணம் உயர்ந்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் என்றார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக பார்லிமென்டில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து நீட் தேர்வை ரத்து செய்யலாம். ஆனால் நீட் தேர்வை வைத்து பாஜக, காங்கிரஸ் அரசியல் செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார். ஆட்சியையும் ஆளும் கட்சியையும் விமர்சிக்கும் ஒவ்வொரு குரலையும் வழக்கு, கைது என்ற அதிகாரத்தின் மூலம் அடக்க முயற்சிப்பது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல என அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழக போக்குவரத்து துறையில் வெளிமுகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்க கோரி டெண்டர் கோரியுள்ள தாவேக அரசின் நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மற்றும் சிஐடியு தொழிற்சங்கம் ஆகியவை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. முதல்வரின் அறையை மாற்றும் பணிகளுக்கான டெண்டர் அறிவிக்கும் முன்பே பணிகள் தொடங்கப்பட்டது எப்படி? எந்த அடிப்படையில் ஒப்பந்ததாரர் தேர்வு செய்யப்பட்டார் என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களின் தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டதில் என்ன தவறு? தற்போதைய நிலையில் இதில் எந்த கட்சி தாவல் நடவடிக்கையும் இல்லை என்று சென்னை ஹைகோர்ட் தெரிவித்தது. கூடிய விரைவில் நெடுஞ்சாலைத்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். கடந்த 60 நாட்களில் 20க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு புதிய டெண்டர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. விற்பனை வருவாயில் வீழ்ச்சி காரணமாக 10 கோஆப்டெக்ஸ் விற்பனையகங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும். நெசவாளர்களுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு ஏமாற்றக்கூடாது என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜாவின் வெற்றியை எதிர்த்து வாக்காளர் கீதா தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி இளையராஜா சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்த நிலையில் இளையராஜாவின் கோரிக்கையை ஏற்று அவருக்கு எதிரான தேர்தல் வழக்கை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. விசா பெற்றுத் தருவதாக ஏமாற்றப்பட்டு ஓமனில் சிக்கியுள்ள 5 தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மாணிக்கம் தாகூர் கடிதம் எழுதியுள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் திமுக அதிமுக ஆட்சியில்தான் கொண்டு வரப்பட்டது. 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளில் 3 கிணறுகள் செயல்பாட்டில் இல்லை. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் சமரசம் கிடையாது என்று அமைச்சர் ராஜீவ் தெரிவித்தார். கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அம்மாநில அரசின் விசாரணையை தமிழக அரசு கண்காணிக்கிறது என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். தேர்தலுக்கு முன் தாவேக பெயரை சொல்லவே ஸ்டாலினும் உதயநிதியும் தயங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு முதல்வர் விஜய் பெயரை சொல்லாமல் ஒரு நாளை கூட நகர்த்த முடியாமல் இருக்கிறார்கள் என நாஞ்சில் சம்பத் பேசினார்.
புதுச்சேரியில் ரேஷன் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்காத பயனாளிகளுக்கு மாதாந்திர மானிய உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் நிறுத்தப்படும் என புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை எச்சரித்துள்ளது. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் திமுக குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் பேசிய கருத்துகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. தொலைக்காட்சி விவாதம் போல் சட்டசபை விவாதம் நடைபெற்று வருகிறது. ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையால் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் சட்டசபையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் தொடராத வகையில் கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும் பொழுது எம்எல்ஏக்களுக்கு இடையே விளையாட்டுப் போட்டி நடத்தினார் என சபாநாயகர் பிரபாகர் சட்டசபையில் தெரிவித்தார். மகாத்மா காந்தி, நேரு பாடிய அதே வந்தே மாதரம் பாடலைத்தான் நாங்களும் பாடினோம். இது ஒரு குற்றம் என்றால் அவர்கள் மீதும் வழக்கு தொடருங்கள் என மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். நிர்வாக ரீதியான செலவுகளை குறைக்கும் நோக்கில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆகிய அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைக்க ஹிமாச்சல பிரதேச அரசு திட்டமிட்டுள்ளது. மதுரையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பரமசிவம் என்பவர் போலீசார் தாக்கியதில் இறந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கு காரணமானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் விஜயை அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் பங்கேற்ற விசிக தலைவர் திருமாவளவனை கட்சித் தொண்டர்கள் முழுமையாக சூழ்ந்ததால் அவருக்கு திடீரென மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. மூத்த நிர்வாகிகள் திருமாவளவனை மீட்டு ஆசுவாசப்படுத்தி பத்திரமாக அனுப்பி வைத்தனர். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணைந்து செயல்படும் என மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமனிடம் அமைச்சர் கீர்த்தனா உறுதியுடன் தெரிவித்தார். மதுரை சிந்தாமணி போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பரமசிவம் என்பவர் இறந்ததாக புகார் எழுந்துள்ளது. தொடரும் காவல் மரணங்கள் குறித்து உயர்மட்ட குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஸ்டார்ட் அப் தொழில் துவங்குவதை ஊக்குவிக்கும் தமிழக அரசின் ஸ்டார்ட் அப் டிஎன் தலைமை செயல் அதிகாரி பதவியை பிடிக்க தாவேக நிர்வாகிகள் இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் வரும் 20ஆம் தேதி தென்னிந்திய மாநில முதல்வர்கள் பங்கேற்கும் தென்மண்டல கவுன்சில் கூட்டம் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடக்கிறது. நதிநீர் பகிர்வு, எல்லை பிரச்சினை குறித்தும் மத்திய அரசின் நிதி பகிர்வு மற்றும் திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு திமுக செயல் தலைவர் பதவி வழங்க கட்சியின் மூத்த நிர்வாகிகள் முட்டுக்கட்டை போடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டசபையில் இன்று நெடுஞ்சாலை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, மனிதவள மேலாண்மைத்துறை சார்ந்த மானிய கோரிக்கை விவாதம் நடக்கிறது. எம்எல்ஏக்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலுரை அளிக்கின்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி 3வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்ய 15 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அலுவலக நேரத்திற்கு முன்பாக காலையில் ஆய்வு செய்ய வேண்டும் என மாநகராட்சி கமிஷனர் சமீரன் உத்தரவிட்டுள்ளார். திருச்செந்தூர் ஜீவா நகரில் மீன் வலை பின்னும் கூடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் தீயில் கருகின. சமூக விரோதிகள் குடிபோதையில் தீ வைத்ததாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். சென்னையில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள 10 கோடி ரூபாயும், சாலைகளை சீரமைக்கும் பணிகளுக்கு 20 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்து மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,290 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,14,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை எந்த மாற்றமுமின்றி 1 கிராம் 255 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை திருவொற்றியூரில் +2 மாணவர் தனுஷ் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் 3 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கில் ஏற்கனவே 11 சிறார்கள் உட்பட 12 பேர் கைதாகியுள்ளனர். கேரள மறுமலர்ச்சியின் தந்தையாக போற்றப்படும் ஸ்ரீ நாராயணகுரு பிறந்த தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து மலேசியாவுக்கு பெண் பயணி ஒருவர் உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்ல முயன்ற 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சியை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் தனியார் பஸ்களில் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் 22ஆம் தேதி வரை உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட 7 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கால்பந்து விளையாட்டில் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் கால்பந்து வீரர் அருமை நாயகத்துக்கு வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது.
பொள்ளாச்சி அருகே ஊஞ்சவேலாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ப்ளீச்சிங் பவுடர் கலந்த தண்ணீரை குடித்த 16 குழந்தைகளுக்கு தொண்டை எரிச்சல் ஏற்பட்டதால் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெற்றோர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகர போக்குவரத்து கழகங்கள் சார்பில் இயக்கப்படும் பஸ்களுக்கான நடத்துனர்களை குத்தகை அடிப்படையில் நியமிக்க உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஆணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரைக்கு நீலக்குடி சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. நேப்பியார் பாலம் மற்றும் கூவம் முகத்துவாரம் வழியாக கழிவுநீர் கடலில் கலப்பதால் சர்வதேச தரத்திற்கு தேவையான தூய்மை இங்கு இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் அரசு பஸ்கள் நிறுத்தங்களில் முறையாக நிற்கிறதா என்பதை கண்காணிக்க கிளை மண்டல மேலாளர்களுக்கு போக்குவரத்து கழக இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் விஜய் தனது 100 நாள் ஆட்சியை மாபெரும் சாதனையாக நிறைவு செய்துள்ளார் என பிரபல நடிகரும் இயக்குநருமான சித்ரா லட்சுமணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மக்களுக்கான தொலைநோக்கு பார்வையோடு முதல்வர் செயல்படுவதாக கூறினார். பூமி தொடர்ந்து வெப்பமடைவதால் கடல்சார் வெப்ப அலைகள் அடிக்கடி நிகழ்கிறது என ஆஸ்திரேலியாவின் அடிலேடு பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது மனிதர்களுக்கு உடல் மனநலன் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஊபர் செயலியில் ஐஆர்சிடிசியுடன் இணைந்து ரயில் டிக்கெட் மற்றும் பிஎன்ஆர் பரிசோதனை செய்யும் புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஆட்டோ, கார், பைக், மெட்ரோ, பஸ் வரிசையில் தற்போது ரயிலும் இணைந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் புலிகள் காப்பக பகுதியில் நிலவும் கடுமையான வறட்சி காரணமாக கடந்த 10 நாட்களில் 3 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன. யானைகள் இறப்பு குறித்து வனத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் வேட்டமங்கலம் பகுதியில் ஸ்கூட்டரில் சென்ற பெண்ணை பைக்கில் பின்தொடர்ந்து தாலி செயின் பறிக்க முயற்சித்த வழக்கில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தாவிக நகர செயலாளர் நந்தகுமார் கைதானார். கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலத்தில் பில் கலெக்டராக பணியாற்றும் யமுனா தேவி 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து அரசு பணிக்காக நடத்தப்பட்ட தேர்வுகளை ரத்து செய்வதாக ஜார்க்கண்ட் அரசு அறிவித்துள்ளது. மேலும் 2014 முதல் தற்போது வரை நடத்தப்பட்ட அனைத்து தேர்வுகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடிக்கு ஆதரவாகவும் ஜந்தர் மந்தர் போராட்டத்திற்கு எதிராகவும் குஜராத் காவலர் ராம்கர் மோகன் கோசாய் தனது பணியை ராஜினாமா செய்தார். RSS இயக்கத்தில் இணைய முடிவெடுத்துள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் JP நட்டாவுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டு டாக்டர்கள் அவரது உடல்நிலையை தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருவதாக ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு பலியானோர் எண்ணிக்கை 105ஆக உயர்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி பயன்படுத்திய அறிவுஜீவி நக்சல் என பொருள்படும் திமாகி நக்சல்கள் என்ற சொல்லாடல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை மாமரத்து மகாமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பால்குடங்கள், அழகு காவடி எடுத்து தீமிதித்து வழிபட்டனர். ரஷ்யாவின் பெல்கோரோட், ஆஸ்ட்ராகான் மாகாணங்கள் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 7 பேர் பலியானார்கள், 4 பேர் படுகாயமடைந்தனர். இந்திய தேர்தல் நடைமுறையை பாராட்டியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், அமெரிக்க தேர்தலிலும் புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை தேவை, இதனை கட்டாயமாக்கும் சேவ் அமெரிக்கா ஆக்டை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் கிரிவிரி நகரில் உள்ள இந்திய தொழிலதிபர் லட்சுமி மிட்டலுக்கு சொந்தமான ஆர்சிலர் மிட்டல் எஃகு ஆலை மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் இறந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் ஏற்கனவே 2 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் இன்று மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானது. மெட்டா நிறுவனம் இந்திய சட்டத்தை மீறினால் பாதுகாப்பு வழங்கப்படாது என அந்நிறுவனத்திற்கு மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் 10 நாட்களில் தனது 2வது விண்வெளி நடைப்பயணத்தை மேற்கொள்கிறார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பழுதடைந்த பழைய தகவல் தொடர்பு ஆண்டனாவை அகற்றிவிட்டு புதிய ஆண்டனாவை பொருத்தும் பணியில் அவர் ஈடுபட்டுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை சிறையிலிருந்து மருத்துவ பரிசோதனைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றலாம் என பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியை அமெரிக்காவின் புதிய மாகாணமாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அதற்கான வரைபடத்தையும் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ளார். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 100 சிக்சர்களை விளாசிய முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை
ரிஷபன் படைத்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்க்கையை ஐயா என்ற பெயரில் படமாக எடுப்பதாக அறிவித்தனர். இதை சேரன் இயக்க ஆரி நடிப்பதாக இருந்தது. ஆனால் படம் துவங்கவில்லை. இது பற்றி ஒன் பட விழாவில் பேசிய சேரன், 1.5 ஆண்டுகள் இந்த படத்திற்காக நான் உட்பட 15 பேர் உழைத்தோம். அது அத்தனையும் பாழா போச்சு. இது பெரிய வலியை தந்தது. நீங்க பார்த்த வேலைக்கு சம்பளம் தந்தாச்சுன்னு தயாரிப்பு தரப்பில் சொன்னாங்க. படம் ஏன் நின்னுச்சுன்னு கேட்டால் அப்பா மகன் சண்டைன்னு சொன்னாங்க. இப்ப சேர்ந்துட்டாங்க. ஆனா படம் எடுக்க ஆள் இல்லை என்றார். தமிழில் இந்த வாரம் ஆகஸ்ட் 21 ரிஷிகாந்த், அனிஷ்மா நடித்துள்ள மொதராத்திரி, சங்ககிரி ராஜ்குமாரின் ஒன் மேன் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. இது தவிர ரியோ ராஜின் ராம்லீலா படம் தணிக்கை சான்றிதழ் பிரச்சனையில் உள்ளது. சான்றிதழ் கிடைத்தால் வெளியாகலாம். இவற்றுள் இளன் இயக்கி நடித்துள்ள பியார் பிரேமா கல்யாணம் படம் நேரடியாக OTT-யில் ரிலீஸ் ஆகிறது. முதல்வர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குநராக அறிமுகமாகும் படம் சிக்மா. சந்தீப் கிஷன், பரியா அப்துல்லா நடித்துள்ளனர். கடந்த ஜூலை 31 வெளியாக வேண்டியது. அந்த சமயம் விஜயின் ஜனநாயகம் வந்ததால் ரிலீஸை தள்ளி வைத்தனர். இப்போது அக்டோபர் 2 வெளியாகும் என புதிய ரிலீஸ் தேதியை அறிவித்துள்ளனர். நடிகை தமன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் நடிக்கிறார். சமீபத்திய பேட்டி ஒன்றில் அவர் கூறியதாவது, சவால் தரும் வேடங்களில் நடிக்க ஆர்வமாக உள்ளேன். ஆனால் ஐட்டம் பாடல்களுக்கு மட்டுமே என்னை அதிகம் அணுகுகிறார்கள். கவர்ச்சி பிம்பத்தை தாண்டி ஒரு நடிகையாக என்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ளும் கதாபாத்திரங்களை இயக்குநர்கள் தர வேண்டும். சினிமா மாறி வருகிறது. கதையின் தேவையில் முத்தக்காட்சிகள் இருந்தால் அதை தவறாக மதிப்பிடக்கூடாது என வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ், அதிதி சங்கர் நடித்துள்ள ஒன்ஸ் மோர் படம் ஆகஸ்ட் 27 ரிலீஸ் ஆகிறது. அதிதி கூறுகையில், இந்த படத்தின் கதையும் அதில் சொல்லப்பட்ட காதலும் புதிது. 4 ஆண்டுகளில் 4 படங்களில் மட்டும் நடித்துள்ளேன் என கேட்கின்றனர். படங்களை வாரி குவித்து நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கதைகளில் நடிக்கவே விரும்புகிறேன். இந்த படம் துவங்குவதற்கு முன் அர்ஜுன் தாஸ் என்னிடம் சரியாக பேசக்கூட மாட்டார். இப்போது எனது நெருக்கமான நண்பராகிவிட்டார். குடும்பத்துடன் பார்க்கும் நகைச்சுவை கலந்த காதல் படம் இது என்றார். அஜித்தின் டேர்டெவில் படத்தை அவரது மனைவி ஷாலினியை தயாரிக்கிறார். அடுத்த மாதம் படப்பிடிப்பு துவங்குகிறது. இதில் முக்கிய வேடத்தில் மலையாள நடிகர் மோகன்லால் நடிப்பதாக இருந்தது. ஆனால் சம்பள பிரச்சினை மற்றும் கால்ஷீட்டுகளால் அவர் விலகிவிட்டாராம். ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கின்றன. வரும் அக்டோபர் 15 படம் வெளியாக உள்ளது. இந்நிலையில் படத்திலிருந்து முதல் பாடலை வரும் ஆகஸ்ட் 21 வெளியிடுவதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர்.